நம்மளுடைய முன்னோர்கள் ஈஸியாக அவங்களுடைய வயிற்றில் இருக்க குழந்தையுடைய ஜெண்டரை கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. இதே போல் கர்ப்பிணியுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சீனர்கள் பழங்காலத்திலிருந்தே பயன்படுத்திட்டு வந்த கேலண்டர் இது. இந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா 99% அக்யூரேட்டாக இருக்கும். பெண்ணுடைய கருத்தரித்த மாதம் அப்புறம் அவங்களுடைய வயது வச்சு அவங்க வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவே இந்த கேலண்டரை பிரத்யேகமாக உருவாக்கியிருக்காங்க. இந்த கேலண்டரை வச்சு எப்படி நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு ஜென்ரல் பர்பஸ்க்காக தான். எனக்கு இந்த கேலண்டர் பர்ஃபெக்டாக கரெக்டான ரிசல்ட்டை கொடுத்துச்சு. என்னோடது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டான ரிசல்ட்டை கொடுத்தது. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீனில் இந்த கேலண்டரை பாருங்கள். இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கருத்தரித்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லிட்டு நமக்கு மந்த் வைஸாக கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா தாயின் வயது அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசுலேருந்து